வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. கடலில் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுது. லேசாக அங்கே வரணும் இருக்குது. முள்ளுப்பட்டாலே ஒரு 4 நாளைக்கு ரெடி ஆகிடும். அது என்னத்த காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பிசுறு வந்து மிஷினில் பட்டு வெந்து வருதுல்ல, அதில் அடிக்காது. ஓகே நண்பர்களே, இப்போ சத்து மாவு அரைக்கிறத பற்றி பார்க்கலாம். சத்து மாவு அரைக்கிறது ஒரு பிரம்மாண்டமான வேலை. சத்து மாவுங்கிறது எப்படி அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ஒரே சத்து மாவு வரும். இதில் பணக்கார், மிகப்பெரிய பணக்கார், விஐபி பணக்கார், இப்படி எல்லாம் லிஸ்டெல்லாம் இருக்குது. அதான் சொல்லுவாங்களா, செல்ஃபோனில் காரை பார்த்துட்டு அப்படியே ரோட்டில் ஓன அந்த கார் ஓடிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்குலாம் ஆள் இருக்காங்களா? இப்போ பிரச்சனையே அங்கே தான் வருது. சாதாரண ஆளு 4 பாலம் போடும். ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறீங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணணும். நம்ம இருக்கிறீங்கெல்லாம் வலிச்சு கட்டி கொண்டு போட்டு அப்புறம் இந்த ரொம்ப நாள் குழந்தையே இல்லாமல் குழந்தை வச்சுருக்கேன். அவைகளுடைய அந்த குழந்தை வளர்ப்பு முறையை அது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா உடனே அவன் படிக்க போய் காலேஜே கல்யாணம் முடிச்சுக்கணும். அந்த மாதிரி 4 கிலோ பாதாம், 4 கிலோ முந்திரி, 4 கிலோ பிஸ்தா, 4 கிலோ வால்நட் எல்லாம் 4 கிலோ போடுவாங்கப்பா. போட்டு அரைச்சது சத்து மாவு வராது, சத்து சட்னி தான் வருது. இப்படி இருக்கையில் சத்து மாவு அரைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தேடல் பண்ணணும். எந்த மிஷின் போடுறீங்க, எந்த மிஷின் போட்டாலும் செட் ஆகாது. பிளேட்டில் போட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்ன பிளேட்டுக்கு டூம் வந்து தும்பச்சக்கா டூமுமாங்க பேர். தும்பச்சக்கா டூம்னு இப்படி தான் இருக்குது. அதாவது இப்படி இருக்குன்னா, இங்கே தேங்கலர் வைக்கும், இங்கே தேங்கி இப்படி தான் வெளியே தரும். தும்பச்சக்கா டூம் ஸ்டேட் மிஷினில் அரைக்கலாம்னா ஸ்டேட்டில் வராது, ஸ்டேட் மிஷினில் வராது. சரி, இதில் வந்து 2 வித்தியாசம் பார்க்கணும். பல்வரிசர்னா என்ன, கல் மிஷின்னா என்னன்னு பார்க்கணும். பல்வரிசர் அப்படின்னா, அதாவது நம்ம எதை போட்டாலும் சரி, எதை தள்ளினாலும் சாவட்டி அடித்து சல்லடையில் அது சல்லடை வர்ற அளவுக்கு அடித்து சல்லடை தள்ளி விட்டுரும். அது பல்வரிசர். கல் மிஷின்னா இப்படி போட்ட இப்படி அரைக்கும். இது ஷார்ட்டாக சொல்லணும்னு என்ன சொல்லுவாங்க, பல்வரிசர் அடித்து அரைத்தல். கல் மிஷின் வந்து அமுக்கி அரைத்தல், இப்படி அமுக்கி அரைக்கும். இதுதான். சரி, நானும் வந்து நீண்ட கால தொழில் அனுபவம் இருக்குல்ல, அதனால வந்து எனக்கு ஈஸியாக தெரியும் இந்த மிஷின் தான் சத்தமாக செட் ஆகுது. ஆனால் எந்த மிஷின் போட்டு நிறைய பேர் பிளேட்லாம் போடுறாங்க. தம்பி, பிளேட்லாம் போட்டால் என்ன ஆகுன்னா வேறு ஒன்றும் ஆகாது. அந்த சட்டியாக வரல கீழே நின்றுது, பவுடர் போட்டு மேலே வந்துது. 2வது அந்த 3வது ஒரு ஆள் கறப்போம் பார்த்தியா, அப்போ புழக்கம் வந்து விழுவு உருண்டையாக பார்த்துருக்கியா. அந்த மாதிரி சத்து மாவுக்கு வேறு தனி மிஷின், செப்ரேட்டாக ஒரு மிஷின் வச்சுக்கணும். ஏன்னா அது ஏன் மற்றது கூட சேரக்கூடாது அப்படின்னா, இந்த ஏலக்காய் வாசம், சுக்கு இருக்குல்ல, ஏலக்காய் சுக்கு, அப்புறம் ஒரு சிலர் வந்து ஓமப்பொடி போடுவாங்க, ஓமப்பில்லுன்னு சொல்கிறாங்க. ஓமப்பில்லு போட்டால் அந்த ஓமப்பில்லு வாசம் 10வது ஆள் அரைக்கிறோம்ல அந்த ஆளுக்கும் போகும். கோதுமை மிஷின்லாம் ஓமம், அதை சத்து மாவுக்கும் தனியாக ஒரு இயந்திரம் விட்டுறணும். சத்து மாவுக்கு சரியான இயந்திரம், மிஷினான இயந்திரம் அப்படின்னா ஒரு இயந்திரம் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். கேட்டார் இதுதான் சத்து மாவு அரைக்க சிறந்த இயந்திரம். இந்த கல்லுக்கெல்லாம் இந்த கல் மிஷின் நண்பர்களே சத்து மாவு அரைக்க சிறந்த இயந்திரம் அப்படின்னு அண்ணன் காட்டிடுங்க. சத்து மாவு அரைக்க சிறந்த இயந்திரம் அப்படின்னு சொல்ல போனால் இதுதான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது ஈஸியாக அந்த நிறையா வந்தாலும் இது திணறு. நார்மலாக போட்டு வராங்களா, நார்மலாக போட்டோம்னா நம்ம கொண்டு வரையிலே கவனிக்கணும். அது லிமிட்டுக்கு மேலே இருக்கா, லிமிட்டுக்கு உள்ள இருக்காங்க. லிமிட்டுக்கு மேலே இருந்துன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் 1-2 பொறி கொடுத்துடலாம். எடை போடும்போது அந்த எடையை பார்த்தாவே நமக்கு தெரியும் எது அந்த பொருள் அதிகமாக இருக்குது, எது பொருள் கம்மியாக இருக்குது. சத்து மாவு அரைக்க சிறந்த இயந்திரம் அப்படின்னா இதுதான். சத்து மாவு தான் இருந்துச்சு.
ஆமாம். அரைச்சி காட்டிடலாமா? ஆமாம், அது அரைக்கணும் அரைக்கணும். நல்லா அருமையான சான்ஸ். சும்மா வீடியோ போனாங்க சத்தமாகவும் வந்துடுச்சு. இது வந்து சாதா சத்தமாக ஒன்றுமே இல்லை, சும்மா பிஸ்காட்டு. வா அப்புறம் நண்பர்களே, இந்த சத்து மாவில் ஒரு டைமில் இந்த மிஷின் அரைக்குமான்னு கேட்டால் ஒரு டைமில் அரைக்காது. இதுலேயும் நம்ம வந்து 3 டைம் போடணும். இங்கே போடுவீங்க சரிதா? இப்போ கோதுமைக்கு வந்து 15 ரூபா வாங்குறோமா, இதில் வந்து 3 டைம் போடுவாங்க. அதனால் சத்து மாவுக்கு 50 ரூபா வாங்குறோம். இந்த எப்படி இங்கே வாங்க, இதுக்கே வந்து இது அதிகம் தான் தெரியுதா? இதுக்கே பாதாம் பிஸ்தா நல்லா அதிகம். ஆனால் இங்கே இது இந்த மிஷின் மாதிரி சத்தமாக வரைக்கிறதுக்கு வேறு மிஷின் இல்லை. எல்லாமே ஜல்லடை இதெல்லாம் போட்டால் சிரமம். அப்புறம் சத்து மாவுக்கு தனியாக ஒன்று நம்ம வச்சுருவோம். உங்களுக்குள்ள இப்போ சத்தமாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி தெளிவாகவும் நைஸாகவும் வாய்ப்பே இல்லை, வேறு எந்த மிஷின்லேயும் வாய்ப்பு இல்லை. அதாவது அவ்வளோ சத்தமாக அரைச்சாச்சு. அப்பா இந்த நாகரிக மிஷினரிஸில் எதுக்கோ மிஷின் நிறையா வந்துருச்சு. ஆனால் சில ஐட்டங்களுக்கு மிஷினரிஸ் இல்லை. மிஷினரிஸ் இல்லைன்னா அப்படின்னா நம்ம பழசை தான் பிடிச்சி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம், அந்த பொருளோட தன்மை அந்த மாதிரி வேறெல்லாம் ஒன்று. அந்த பொருளோட தன்மைக்கு நம்ம என்ன பண்ணாலும் செட் ஆகும். இப்போ நம்ம சும்மா தான் வீடியோ போடணும் பார்த்தா ஒரு சத்தமாக வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லா போச்சு. இவ்வளோ நண்பர்களே, நம்ம கோதுமைக்கு 5 ரூபா வாங்குறோம். அதாவது கோதுமைக்கு என்ன வாங்குறோமோ இந்த 3 டைம் போடுறோம். அதனால் 3 மடங்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. 5 ரூபா வாங்கினா இதுக்கு கிலோ 50 ரூபா அந்த எழுதி கொடுத்துட்டு அவ்வளோதான். அடுத்து நம்ம 20 ரூபா பண்ணோம்னா கோதுமைக்கு சத்து மாவுக்கு 60 ரூபா அவ்வளோதான். இதை அரைச்சிட்டா நான் முன்பே சொன்னது போல் சுக்கு, அப்புறம் ஏலக்காய், இந்த ஓம்பில்லு இதெல்லாம் போட்டு வந்தாலும் குழந்தை மிஷின் இது. குழந்தை மிஷின், சின்ன மிஷின் குழந்தைகளுக்குமே விட்டுருவாங்க. வேறு இதில் வேறு எதுவும் போடாமல் இருந்தீங்கன்னா சத்து மாவு வந்து சிறப்பாக அரைச்சி கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு எதில் போட்டால் கோதுமை மிஷினில் அதாவது தனித்தனியாக விட்டுறணும். அதுதான் சிறப்பு. போட்டு உழப்பக்கூடாது, உழப்பணும்னா விளங்காது. அவ்வளோதான் நண்பர்களே, சத்து மாவு அரைக்கிறதுக்கு சிறந்த இயந்திரம் இது ஒன்று தான். இதை விட்டீங்கன்னா வேறு இல்லை. இதிலே பெருசெல்லாம் போட்டாலும் பூரா அப்பி கல்லில் அப்பி வர்றது அதெல்லாம் ஆகாது. அதே ஸ்டாண்டிங் கல் ஆகுமான்னு சில பேர் கேட்பாங்க. ஸ்டாண்டிங் கல்லும் ஆகாது. ஸ்டாண்டிங் கல்லில் ஏன் ஆகாதுன்னா
லேண்டிங் கேரில் ஸ்ப்ரிங் இருக்குது. ஸ்ப்ரிங் வச்சுட்டு ஸ்ப்ரிங்குள்ளே போய் அந்த பாதாம் பருப்பில் சிக்கிக்கி எப்படி அவங்க கொடன்னு ஓடாது. இதெல்லாம் இதில் ஸ்ப்ரிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ராய்கல் மாதிரி ஓடுது. அதனால் வந்து சிக்காது. அதில் எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அரவை வந்து 3 அரவைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அரைச்சி காமிச்சிங்களா, 3 அரவையில் ஃபஸ்ட்டு அரவை வந்து கோதுமை ரவையாட்டு பிடிச்சிக்கணும், 2வது வெள்ளை ரவையாட்டு வச்சுக்கணும், 3வது அப்படியே குழம்பு வந்துடும். இதுதான் வந்து சத்து மாவு அரைக்கிறவங்களுடைய ரூல்ஸ். ஓகே நண்பர்களே, மீண்டும் மாவு சம்பந்தம் வீடியோக்கு போகிறேன். நன்றி, வணக்கம்.